வந்து கூப்பிடுவாங்க, வாங்க நாம் எல்லோரும் தமிழராக அவன் போயிடலாம் கட்சி ஆரம்பிச்சு. அவன் அப்படியா பண்ணுறான், அவனும் ஜாதி தான் பேசுகிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் தேசியவாதிகளாக போயிடறோம், நம்ம எல்லோரும் இந்துக்களாக ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு அவனும் ஜாதி தான் பேசுகிறான். தேவரா தேவருங்கிறது சாதி அடையாளம் இல்லை, அது ஒரு பட்டம். வாண்டையார் போல, இஸ்லாமியர்கள்லாம் ஜனாப் என்று அழைப்பது போல, அமைச்சர்கள்லாம் மாண்புமிகு என்று அழைப்பது போல, அதுபோல அது பட்டம். குரல் மாடை குடும்பர் தேவேந்திரர் தான் பிடிச்சு திறந்து விடுவாங்க. அது மரபு, அது மரபு, அது பாண்டியர் மரபு. அவருக்கு ஒன்றும் தெரியல. சேர சோழ பாண்டியர்லாம் சேர்வார், மரவர், கல்லர்னு போயிட்டு இவர் அவ்வளோதான் அவருடைய வரலாற்று அறிவு. பல்லர் தான் பாண்டியர் ஆகிறோம், பல்லர்கள் நாம் தான் பாண்டியர்கள். பார்த்தீங்கல்ல சீமான் என்னெல்லாம் பேசியிருக்காரு. அதாவது பல்லர்களை பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல, அதுக்கப்புறம் தமிழர்கள் எல்லாருமே பாண்டியர்கள் இப்போ மாற்றி அதை உருட்டி பேசுகிறாப்புல, அந்த பெல்ட்டி அடித்து பேசுகிறாப்புல. ஆனால் அதற்கு முன்னாடி இந்த காணொலி என்ன பேசியிருக்காரு பாருங்கள். கல்லர் மரவர் அகமுடையார்லாம் சேர சோழ பாண்டியர்னு சொல்கிறாங்களாம், அது வரலாறு தெரியாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்கிறாப்புல. இவருக்கு ரொம்ப வரலாறு தெரியுமாம்மா? இப்படிலாம் பேசினவர் இன்றைக்கி அந்த பெல்ட்டி அடிக்காப்புற. நாளைக்கு இன்னும் நம்ம வந்து அவருக்கு வந்து சரியான பாடம் கற்பித்தோம் அப்படின்னா, பசுமொன்னில் அவருக்கு சரியான பாடம் கற்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மறவர்கள் தான் பாண்டியர்கள் அப்படிங்கிற உண்மையை அவர் சொல்லுவார். அதே மாதிரி இந்த காணொலியை பார்க்குற தேவர் சமுதாய இளைஞர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இன்றைக்கி தேவர் சமுதாயத்தை அழிக்கணும், ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் கிளம்பியிருக்கு. ஓகேவா? அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாவது வந்து கருத்தில் எடுத்துவாங்க. சுயநலமாக ரொம்ப சுயநலவாதிகளாக இருக்காங்க. ஒரு பிரச்சனைகள் வந்து குரல் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டரா, இன்ஜினியரா, இல்லையா சயின்டிஸ்ட்டாக, நாசாவில் வேலை பார்க்குறவங்களா கூட இருந்தாலும் பரவாயில்ல. தேவர் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை வருமா, அந்த சமுதாயத்தில் என்னென்ன இல்லை. இப்போ இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு யூடியூப் சேனல், ஒரு இல்லை ஒரு பத்திரிக்கை, நமக்குள்ள பிரச்சனையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு அரசியல்வாதி கூட இல்லை. நம்ம எவ்வளோ பேரை ஓட்டு போட்டு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். ஆனால் நமக்காக இன்னைக்கு குரல் கொடுக்க ஒரு அரசியல்வாதி கூட இல்லை. எல்லாருக்குமே தெரியும் மறவர்கள் பாண்டியர்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்து இன்னைக்கு மாற்றி பேசுகிறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாகணும் இருங்களேன், இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்படியே போச்சுன்னா நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் யோசிக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பேர், அதாவது நமக்கு எவ்வளோ ப்ரெஷர். எல்லோரும் தமிழர்கள்னு சொல்கிறாங்க. தமிழர்களில் ஒரு சமூகம் வந்து இவ்வளோ பெரிய வரலாறு கட்டி காத்து வச்சிட்ருக்கு. அவங்களுக்கு தேவர்னு பேர் இருக்குது, மறவர்கள்னு பேர் இருக்குது. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம், நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம போய்ட்டுருக்கோம். ஆனால் ஒரு கும்பல் வந்து நாங்கள் தான் மறவர், நாங்கள் தான் தேவர் அப்படின்னு சொல்லி, நாங்கள் தான் பாண்டியர் அப்படின்னு சொல்லி பேசி நமக்கு தேவையில்லாத ப்ரெஷரை கொடுக்காங்க. அப்போ இதெல்லாம் சமாளிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க. சிலர் வந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க, வாங்க நாம் எல்லோரும் தமிழராக அவன் போயிடலாம் கட்சி ஆரம்பிச்சு. அவன் அப்படியா பண்ணுறான், அவனும் ஜாதி தான் பேசுகிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் தேசியவாதிகளாக போயிடறோம், நம்ம எல்லோரும் இந்துக்களாக ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு அவனும் ஜாதி தான் பேசுகிறான். டெல்லி வரைக்கும் போய் ஜாதி தான் பேசுகிறான். யார் ஜாதி? இங்கே நம்ம திராவிட கட்சிகளாக நம்ம வந்து திராவிடமாக ஒன்று சேர்ந்துடலாம், நம்ம எல்லோரும் திராவிடர்கள், ஜாதி வேண்டாம், சுயமரியாதை அப்படிங்கிறாங்க. அவனும் ஜாதி தான் பேசுகிறான். ஸோ அப்போ இங்கே வந்து சமூகம் ஜாதிங்கிறது தான் இங்கே ஆணி வேறு. ஸோ அப்போ அதை வந்து எல்லாருமே பண்ணும்போது நம்ம மட்டும் வந்து நம்மளை மட்டும் பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, நம்ம சமூகத்தை மட்டும் அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவ்வளோ பேசுகிறதுக்கு இவ்வளோ பாயிண்ட் இருக்கும்போது, காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் கூடவா இருக்காது? யோசிச்சு பாருங்கள். அழிக்கணும்னு ஒரு சமூகத்தில் இருக்கு மற்ற சமூகத்தை அழிக்கணும், அவங்க வரலாற்றை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கே பேசுகிறதுக்கு இவ்வளோ இருக்கும்போது, நம்ம சமூகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு பேசுகிறதுக்கு ஒன்று கூட இருக்காதா? அதை யோசிச்சு பாருங்கள். ஸோ நல்லவங்க வந்து நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. அவங்க எல்லாருமே வந்து இனிமேல் வந்து சுயநலமாக இருக்காமல் சமூகத்தின் பக்கம் உங்கள் பார்வையை செலுத்துங்கள். நன்றி.